நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் உள்ள வித்தியாசம் குறித்து கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு சுவாரஸ்யமான பாடலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்ட கவிஞரான கவியரசர் கண்ணதாசன் நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை எடுத்துரைக்கும் வகையில் எழுதிய ஒரு பாடல் பலரும் அறியாத ஒரு பாடலாக உள்ளது. அதாவது, தனி மனிதனின் அனைத்து உணர்ச்சிக்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன். இவர் எழுதிய பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில், சோகம் என்றாலும் மகிழ்ச்சி என்றாலும் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு இல்லாமல் வாழ்க்கை நகராது என்று சொல்லும் அளவுக்கு அவரது பாடல்கள் பலதரப்பட்ட மக்களின் மனதை கவர்ந்துள்ளது. அதேபோல் நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், குடிகாரன் என அனைவருக்கும் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அந்த வகையில் இவர்கள் கூட்டணியில் வெளியான ஒரு பாடல் நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை எடுத்துரைக்கும் ஒரு பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படம். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே பாலாஜி, சாவித்திரி, ராஜசுலக்ஷனா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். படிக்காத சிவாஜி முரடன் ஆனாலும் ரொம்ப நல்லவராக இருக்கும் நிலையில் அவரது அண்ணனான படித்த பாலாஜி சூழ்நிலை காரணமாக ஒரு தவறை செய்து விடுகிறார். அதுதான் அந்த திரைப்படத்தின் திருப்பு முனையாக அமையும். இதில் அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் திருமணத்திற்கு பெண் பார்க்க போகும்போது தம்பி சிவாஜிக்கு பார்த்த பெண் அழகாக இருப்பதால் அண்ணனான கே பாலாஜி கடிதத்தை மாற்றி எழுதி சிவாஜிக்கு பார்த்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். இதனால் பெரிய பிரச்சனையே உருவாகும். இந்த நிலையில் இவர்களின் எஸ்டேட் திருவிழாவில் வரும் ஒரு பாடல் காட்சிதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல். இந்த பாடலில் சிவாஜிக்கு TM சௌந்தரராஜன், பாலாஜிக்கு PB ஸ்ரீனிவாஸ், தோட்டத்தில் பாடும் தொழிலாளர்களுக்கு AL ராகவன் என இந்த பாடலை 3 பாடகர்கள் பாடியிருப்பார்கள். அந்த பாடல்தான் நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன் என்று தொடங்கும். இந்த பாடலில் நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை காட்டியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். கே பாலாஜி பாடும்போது நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன் என்றும், சிவாஜி கணேசன் பாடும்போது உள்ளம் சொன்னதை மறைத்தவனில்லை, ஊருக்கு கெடுதல் செய்தவனில்லை, வல்லவனாயினும் நல்லவன் என்று பாடியிருப்பார். நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் உள்ள வேறுபாட்டை மிக அற்புதமாக வித்தியாசப்படுத்தி எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும் உள்ள வித்தியாசம் குறித்து கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.